الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: إذا بشر أحدهم بالأنثى ظل وجهه مسودا. صدق الله المولانا العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: كمل من الرجال كثير ولم يكمل من النساء إلا آسية امرأة فرعون أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் ஏகவல்லவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே. அளவிலா கருணையும் கிருபையும் அன்னை எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியை அடிவற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், உலகத்தில் உண்டான உண்மையான முஸ்லிமான நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அருள் என்றென்றும் நின்று நிலவற்றும் ஆகுங்கள். மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய தினத்தில் சூரத்துல் மரியம் ஓதப்பட்டு நிறைவு செய்யப்பட்டது. திருக்குர்ஆனில ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேரிலே ஒரு சூறாவே இருக்கிறது. சூரத்துல் நிசா, பெண்கள் என்கின்ற தலைப்பிலே ஒரு சூறா இறக்கப்பட்டிருக்கிறது. இதுவெல்லாம் தாய்மார்களுடைய உயர்வை குறிக்கின்ற வசனங்களாக அமையப்பட்டிருக்கிறது. உலகத்திற்கு முன்னோடிகளாக, ஈமானுக்கு முன்னோடிகளாக, இஸ்லாத்திற்கு மிகச்சிறந்த ஆதாரங்களாக பெண்களை அல்லாஹ் மையப்படுத்தி இந்த சூறாக்களிலே பேசுகிறார். தாய்மார்களுக்கு இந்த மார்க்கத்தில் அவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு பெண் என்று சொன்னால் சிறுமியாக இருப்பார், திருமணம் கொடுத்த மனைவியாக வருவார், பிறகு தாயாக மாறுவார். இந்த மூன்று நிலைகளிலும் இஸ்லாம் அவர்களுக்கு சுப செய்தியை பதிவு செய்திருக்கிறது. ஒரு பெண் குழந்தை, ஒரு குழந்தையோ இரண்டு குழந்தையோ, பெண் குழந்தைகளாய் பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி அவர்களுடைய கடமைகளை நீங்கள் நிறைவு செய்தால் நானும் அவர்கள் சொர்க்கத்திலே இப்படி இருப்போம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நபியினுடைய அந்தஸ்துக்கு தகுந்ததை போல அப்புறம் நாம் ஒரு இடத்திலே இருப்போம் என்று சொன்னால், பெண் குழந்தையினுடைய வளர்ப்பு எந்த அளவுக்கு இஸ்லாத்திலே போற்றப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். எந்த நேரத்திலே எந்த சமுதாயத்திடத்திலே சொல்லுகிறார்கள், பெண் குழந்தை பிறந்தா உயிரோடு புதைக்கிற ஒரு கூட்டம். திருக்குர்ஆன் குறிப்பிடுகிறது, பெண் குழந்தை பிறந்து அவர்கள் உயிரோடு அவர்கள் புதைத்தார்களே, அது எந்த குற்றத்திற்காக அது புதைக்கப்பட்டது என்று அல்லாஹ் நாளைக்கு விடுவான். குற்றம் தண்டித்திருக்கிறீர்கள், என்ன தப்பு செய்தது, ஏன் குழந்தைகளை கொன்றீர்கள் என்று அல்லாஹ் விசாரிப்பான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. பல இடங்களில பெண் குழந்தைகள் குறித்து அந்த மக்காவில் இருந்தவர்களின் கருத்து என்ன? ஒருத்தருக்கு பெண் குழந்தை பிறந்துருச்சு, என்ன நடக்கும்? இதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா, ஒருத்தருக்கு பெண் பிள்ளை பிறந்திருக்குது என்று ஒரு இடத்திலே சொல்லப்பட்டால் அவர் என்ன செய்வார் தெரியுமா? வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தா, அவருடைய முகம் கருத்து போகும். யதவாரா மினல் கௌம், அந்த கூட்டத்திலிருந்து ஓடி எங்காவது ஒளிந்து கொள்வார், ஊர் வரமாட்டார், வெளியிற்கு எங்கேயாவது போயிடுவார். ஏன்னா பார்க்கறாங்கலாம் கேட்கும்ல, என்ன பொம்பளை பிள்ளை பெற்றுட்டியமே அப்படின்னு கேட்பார்களா? இது அவருக்கு கேவலமா? திருக்குர்ஆன் வர்ணிக்கிறது. எத்தவாரா மினல் கௌம், அங்க ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பார். என்ன டிஸ்கஸ்னா, அயம்சிகுஹு அலா ஹூன், சரி பொம்பளை பிள்ளைய அந்த இழிவோட வச்சு அப்படியே நம்ம புள்ளதான் சொல்லிக்கொண்டே வாழ்ந்து விடலாமா? அம் யதுசுஹு ஃபித்ரா, மண்ணை போட்டு மூடிடலாமா? சாஅமா யஹ்குமூன், பெண் குழந்தை குறித்து உங்களுடைய இந்த தீர்ப்பு மிக கெட்டது என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். ரெண்டே விஷயம் தான், வாழ்ந்த இழிவோடு வாழணும் என்று யோசித்தார்கள் என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகிற பெண் குழந்தையின் பிறப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப செய்தியாக மாற்றியது. இதா புஷ்ஷிர அஹதுஹும், உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற சுப செய்தி கிடைத்தால் என்று சொல்லி அவர்களுக்கு வாழ்வாதார உரிமையை இஸ்லாம் வழங்கியது. இன்னைக்கு அப்படித்தானே, ஸ்கேன் சென்டர்லாம் போனா ஆண் பெண் பாலினம் சொல்லப்படாது, மீறி கேட்பவர்கள் ஏதோ ஒரு செக்ஷனை போட்டு தண்டிக்கப்படுவார்கள்னு எல்லா ஆஸ்பத்திரியிலும் இருக்கும். மகப்பேறு மருத்துவமனையில் பார்த்தா தெரியும்.
கலந்தாதான் அங்க புதைத்தார்கள். இன்று கருவிலேயே கடைசி ஊர்வலம் நடத்தப்படுகின்ற ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெண் குழந்தைகள் என்பது அந்த அளவிற்கு இன்றைக்கு சூழல்கள் சில நேரங்களில அமையப்பட்டு விடுகிறதை பார்க்கிற போது, பெண் குழந்தை இஸ்லாம் வளர்த்தால் சொர்க்கம் என்று அறிவிக்கிறது. இரண்டாவது பெண்களுக்கான ஒரு சூழல், அவர் மனைவியாக வருவார். மனைவியா வந்தா குர்ஆன் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, உங்களில் சிறந்தவர் உங்கள் குடும்பத்தாரிலே சிறந்தவர். ஹைருக்கும், உங்களிலே சிறந்தவர் யாருன்னா ஹைருக்கும் லிஅஹ்லிஹி, உங்கள் குடும்பத்துல பேர் வாங்கணும். ஊர்ல பேர் வாங்குறது இருக்கிறது, மக்களிடத்திலே செல்வாக்கு பெறுவது இருக்கிறது. ஊரே உங்களை கொண்டாடலாம், முதல்ல உங்க வைஃப் உங்களை சொல்லணும் அவர் நல்லவர். ஏன்னா ஒரு ஆளுடைய எல்லா விஷயமும் அவருடைய ரகசியங்கள் எல்லாம் வீட்டுல தான் இருக்கும். அவருடைய உண்மையான குணம் என்ன? உங்கள் மனைவி இடத்துல நீங்கள் சர்டிபிகேட் வாங்கணும் நல்லவர்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அன கைரு யஹ்லி, என் குடும்பத்துக்கு நான் சிறந்தார், என் மனைவி மக்களிடத்தில் நான் சிறந்த மனிதன் என்று சொல்லி ஒரு மனிதனுக்கான அவர் சிறந்தவர் என்கின்ற சர்டிபிகேட், அந்த பட்டயம் என்பது ஒரு பெண்ணிடமிருந்து கிடைக்க வேண்டும் என்று மனைவிமார்களை எல்லாம் உயர்த்தி காட்டுகிறார். மூன்றாவது ஒரு நிலை இருக்கிறது. ஒரு பெண் தாயாக மாறுகிற போது தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்று அந்த பெண்களை போற்றுகிறது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி இஸ்லாம் எல்லா இடங்களிலும் அவர்களுடைய பண்புகளை போற்றி பேசுகிறது. ஈமானுக்கு உதாரணமா உலக மக்களுக்கெல்லாம் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஆசியா ரலியல்லாஹு அவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இஸ்லாத்தினுடைய தியாக வரலாறா நாம் எல்லாம் படிக்க வேண்டியது அன்னை கதீஜா ரலியல்லாஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபுவத்தின் துவக்க காலத்தை நீங்கள் படிக்கிற போது அதற்கு கதீஜா ரலியல்லாஹுடைய சிறப்பை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவேதான் இந்த குறிப்பிட்ட 4 பெண்களை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், கமுல மினர் ரிஜாலி கஸீர், ஆண்கள்ல ரொம்ப பேர் நிறைவு பெற்று விட்டார்கள், ஈமானிய நிறைவு பெற்று இருக்கிறார்கள். வலம் யக்முல் மினன் நிசா, பெண்கள்ல நிறைவு பெற்றவர்கள் 4 பேர் என்று சொல்லி ஆசியா இமராத் ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார் அவர்கள், மரியம் பின்த் இம்ரான், இம்ரானுடைய மகள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், கதீஜா பின்த் குவைலதின் மகள் கதீஜா, ஃபாத்திமா பின்த் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஃபாத்திமா. இந்த 4 பெண்கள் முழுமை பெற்ற பெண்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கதீஜா நாயகத்தினுடைய தியாக வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் எந்த பெண்ணெல்லாம் இஸ்லாத்துக்குள்ளே வருகிறார்களோ அந்த பெண்ணுடைய ஈமானுக்கான சவாபில் ஒரு பகுதி அவர்களுக்கு போகிறது. காரணம் என்னன்னா, அவங்க தான் முதல்ல ஈமான் கொண்டவர்கள். நபி அவர்களை முதலிலே ஈமான் கொண்டதால் யாரெல்லாம் ஈமான் கொள்கிறார்களோ அந்த ஈமான் கொள்கிற அழகிய பண்புக்கு அவர்கள் சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரா குகையில் இருக்கிறார்கள். ஜிப்ரீலை கண்ட பிறகு பதட்டத்தோடு ஓடி வந்த போது அன்னை கதீஜா ரலியல்லாஹு தான் அவர்களை ஆசுவாசப்படுத்துகிறார்கள். சும்மா அவர்களை அமைதிப்படுத்தி விடவில்லை, ஆலோசனைக்காக வேண்டி வரக்கத்துக்குள் நௌஃபலிடம் அழைத்து போகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையோ பார்த்திருக்கிறார்கள், இவர்கள் எதை கண்டார்கள் என்று விளக்கம் கேட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் அவர்கள் பட்ட அந்த கஷ்டமான சந்தர்ப்பத்தில உறுதிப்படுத்தியவர்கள் ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மா ரஸகனி அல்லாஹு கைரன் மின்ஹா, கதீஜாவை போல அல்லாஹ் ஒரு பெரிய ஒரு ரிஸ்கை, ஒரு அன்பளிப்பை அல்லாஹ் எனக்கு வழங்கவில்லை. ஆமனத் பி ஹீன கத்தபடிய நாஸ், மக்கள் எல்லோரும் என்னை பொய்ப்பித்த போது என்னை அவர் உண்மைப்படுத்தினார். வஅதத்னி மாலஹா ஹீன ஹரமனிய நாஸ், மக்கள் எல்லாம் என்னை ஒதுக்கிய போது தன் பொருளாதாரத்தை கொண்டு அவர்கள் எனக்கு உதவி செய்தார்கள் என்று அன்னை கதீஜா ரலியல்லாஹுடைய தியாகத்தை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவு கூறுகிற ஹதீஸ் இருக்கிறது. எல்லா சொத்துக்களையும் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி தந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில் இருக்கிற போது உணவோடு போவார்களாம். இன்னைக்கு உம்ரா போறவங்களுக்கு தெரியும், நானும் உம்ரா சென்றிருந்த போது அந்த மலையில ஏறி ஹிரால குகையில 2 ரக்காயத்து தொழுதறனால தான் போனேன். போனவர்கள் அத்தனை பேருக்கும் அனுபவம் தெரியும். கீழே இருந்து நீங்கள் நிமிர்ந்து பார்த்தால் ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் அளவுக்கு இருக்கும் அந்த மலையோட உயரம். ஒரு உணவை எடுத்துக்கொண்டு ஒரு மூதாட்டி எப்படி ஏறினார்கள் என்பது அதிசயமாக இருக்கும். அவ்வளவு கஷ்டங்களோடும் சிரமத்தோடும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒத்துழைப்பாய் இருந்த ஒரு பெண்ணின் வரலாறு என்று சொன்னால் அன்னை கதீஜா ரலியல்லாஹு. தாய்மார்கள் எல்லாம் யோசிக்க வேண்டும்,
மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கு நபிகள் நாயகத்திற்கு இவ்வளவு பெரிய உறுதுணையாக இருந்தவர்கள். ஒரு நெருப்பு எரியுதுன்னா அதுல கையை வச்சு அணைச்சு அதை காப்பாற்றுற மாதிரி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலகட்டத்தில் கதீஜா நாயகம் அவர்கள் உதவி செய்ததை போல வேறு யாரும் உதவிட முடியாது. எனவேதான் பிற்காலத்துல மக்காவுக்கு ரசூலுல்லாஹ் வந்தப்போ எல்லாம் சொந்த வீட்டுக்கு போனாங்க. பழைய வீடு, தெரிஞ்சவங்க வீடு எல்லாம் போய் உட்கார்ந்தாங்க. ரசூலுல்லாஹ் டென்ட் அடிக்கணும், உட்கார வைக்கிறதுக்கு இடம் ஏற்பாடு பண்ணணும். யார் ரசூலுல்லாஹ் நீங்க எந்த இடத்துல தங்குறீங்க, யார் வீட்டுல போய் தங்கலாம் இருக்கிறீங்க என்று கேட்டபோது மக்கா வெட்டியில கதீஜா நாயகத்தினுடைய கபூர் பக்கத்துல போய் எனக்கு டென்ட் அடிங்க, அந்த இடத்துல நான் இருக்க விரும்புகிறேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் அன்னை கதீஜா நாயகத்தினுடைய தியாகம் எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மேலான தாய்மார்கள் இதுல மிக முக்கியமான பல்வேறு படிப்பனைகளை பெறுகிறார்கள். மார்க்கம் வீடுகளில் வர வேண்டும் என்று சொன்னால், குடும்பத்திலே மார்க்கம் வர வேண்டும் என்று சொன்னால் தாய்மார்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். வீட்டில குழந்தைகளை வளர்க்கிற போது, சாப்பிடுகிற போது பிஸ்மில்லா சொல் என்று சொல்லுவது அவர் சொல்ல வேண்டும் என்பது அவர்களுடைய பொறுப்பு. வீட்டிலிருந்து வெளியே விடுகிற போது இந்த துஆ ஓதிட்டு போ என்று அவர்களுக்கு நீங்கள் படிக்க வேண்டும். ஒரு தாய் முடிவெடுத்து விட்டால் வீட்டில் இருக்கிற கணவனோ குழந்தையோ தொழுகைக்கு போகாமல் இருக்க முடியாது. பாங்கு சொல்லிட்டாங்க போலையா, பாங்கு சொல்லிட்டாங்க தொழுகவில்லையா என்று அவர்கள் தூண்ட ஆரம்பித்தால், மார்க்கத்தை நிலைநாட்ட அவர்கள் முன்வந்து விட்டால் வீடுகளிலே குடும்பங்களிலே இஸ்லாம் நிலைபெற்றுவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவேதான் இஸ்லாத்தின் வளர்ச்சியை அன்னை கதீஜா நாயகத்தின் மூலமாக நாம் இந்த அகிலம் முழுக்க பெற்றிருக்கிற பாக்கியத்தை நாம் பார்க்கிறோம். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை எடுத்து வைத்த போது ஆண்கள் எப்படி உதவி செய்தார்களோ, ஜிஹாது செய்தார்களோ, மார்க்கத்துக்கு போராடினார்களோ, அதற்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் பெண்களுடைய தியாகமும் இருக்கிறது. ஹதீஸ் கிரந்தங்களை நாம் படிக்கிறோம். உம்மு ஸரீக்னு ஒரு தாய் ஹிஜ்ரத் செஞ்சு ரசூலுல்லாஹ் போயாச்சு. இந்த அம்மா மக்காவில் இருக்கிறார்கள். மக்காவில் சன்னம் சன்னமாக பெண்களிடத்தில் இஸ்லாம் வளர தொடங்கியது. யாருன்னு கேட்ட இந்த அம்மா யாருக்கும் தெரியாமல் ஒவ்வொரு வீடாக போய் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று போதிக்க தொடங்கி விட்டார்கள். வீடுகள் அதிகமா இஸ்லாம் பரவுது, பெண்கள் முஸ்லீம் ஆகிறார்கள். மக்காவுடைய தலைவர்கள் எல்லாம் யோசித்து இது எப்படி நடக்குது, நபி இல்ல, முஸ்லிம்கள் அங்க போயிட்டாங்க, ஆனா மக்காவுல இஸ்லாம் வளருது, யார் பிரச்சாரம் பண்றாங்க என்று அவர்கள் தேடி துருவுகிற போது இந்த உம்மு ஸரீக் எல்லாமே கண்டுபிடிக்கிறார்கள். பெரிய குடும்பம், என்ன செய்வதுன்னு தெரியல, எச்சரித்து விடுகிறார்கள். ஆனால் இவர்கள் விடவில்லை. ஒவ்வொரு வீடாக இஸ்லாத்தை வளர்க்கிற இவர்களுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து இவர்களை ரொம்ப கொடுமைப்படுத்தி தண்டிக்க வேண்டும். கொல்ல வேண்டாம், தண்டிங்க என்று சொல்லி ஒரு குரூப்பை கொடுத்துட்டாங்க. அந்த குரூப் காடு மேடுன்னு சுத்துது இவர்களை அழைத்துக் கொண்டு. கொலை பட்டினி 3 நாட்கள் அந்த பாலைவன மணலிலே நடந்து போய்கொண்டே இருக்கிறது. ஒட்டகத்தில் ஏறி போறது பெரிய சிரமம், ஒரே டெம்பரா இருக்காது இல்லையா, அது ஒரு வித்தியாசமான ஒரு மிருகம். அது உட்கார்ந்து போகிறதுக்கு ஒரு பலம் வேணும். வெயிலிலே அவர்களை கடத்தி கொண்டே போகிறார்கள். போற அவங்களுக்கே களைத்து போகிறது. 3 நாட்கள் தண்ணீர் இல்லை, உணவு இல்லை, கடும் பாலைவன வெயில். இவங்க போய் மரத்தின் நிழலை அமர்ந்து கொள்வார்கள். இந்த பெண்ணை வெயிலிலே நிறுத்தி விடுவார்கள். இப்படி ஒரு தடவை 3ஆம் நாள் நிறுத்திட்டாங்க. கடுமையான வெயில், அவர்களுக்கு நிற்க கூட முடியவில்லை. மணலிலே உட்கார்ந்து இருக்கிறார். கூட்டிட்டு போன ஆளுகள்லாம் போய் ஒரு மரத்துக்கு கீழே அமர்ந்து இருக்கிறார்கள். அந்த பெண் அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறார். யா அல்லாஹ், எனக்கு நீ நீர் போட்டுவாயாக, இந்த இக்கட்டான சந்தர்ப்பத்தில் என்னை காப்பாயாக என்று ஒரு பெண்ணுடைய துவா. ஹதீஸ்கள்ல பல ஹதீஸ் கிரந்தங்களிலே இடம்பெறுகிறது. வானத்தில் இருந்து ஒரு வாளியிலே தண்ணீர் வருகிறது. அந்த பெண்ணுக்கு முன்னால் இருக்கிற அந்த தண்ணீர் காட்சியை பார்த்து விட்டு அல்லாஹ்வின் உதவி என்று புரிகிறார்கள். கொஞ்சம் தண்ணீரை எடுத்து தங்கள் பருகுகிறார்கள். திரும்ப அந்த வாளி வருகிறது. இறுதியாக அந்த பெண்மணி என்ன செய்தார்னா, நிரப்பமாக குடித்து விட்டு அந்த வாளி தண்ணீரை தூக்கி தங்கள் மேலே ஊற்றிக் கொள்கிறார்கள். கொஞ்ச நேரத்தில் அந்த கைது செய்து போயிருந்த அந்த மக்காவாசிகள் திரும்ப வந்து பார்த்தா தண்ணீர் ஊற்றி கிடக்கிறது. இந்த பெண் குடித்திருக்கிறார், மேலே ஊற்றி குடித்திருக்கிறார், ஆடைகள் எல்லாம் ஈரமாக இருக்கிறது. ஆச்சரியப்பட்டார்கள். திரும்பி திரும்பி பார்த்தார்கள், எங்கும் தண்ணீர் இல்லை. அவங்களுக்கே தண்ணி கம்மி. கொண்டு வந்த சின்ன சின்ன பாத்திரங்களிலே தண்ணீர் வைத்திருக்கிறார்கள். இந்த தண்ணீர் எப்படி வந்தது? அந்த பெண்ணிடத்தில் இருக்கிற என் ரப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு உதவி செய்தான் என்ற அந்த பெண்மணியின் பேச்சை கேட்டுவிட்டு அதிசயப்பட்டார்கள்.
அந்த பெண்ணுடைய வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியம் அடைந்தார்கள். இது உண்மை என்று சொன்னால் நீ கொண்டிருக்கிற தீன் எங்களுடைய மார்க்கத்தை விட சிறந்தது என்று சொல்லி அந்த பெண்ணை விட்டு விட்டார்கள் என்று ஹதீஸ்களிலே படிக்கிற போது, அல்லாஹ்வின் உதவியை வானத்திலிருந்து கொண்டு வந்து சேர்க்கிற ஈமானிய உறுதி தாய்மார்களுக்கு இருக்கிறது என்று நாம் புரிய வேண்டும். அவர்கள் மார்க்கத்தோடு நடக்க தொடங்கிவிட்டால், ஈமான் இஸ்லாத்தோடு அவர்கள் வாழ்க்கையை அமைக்க தொடங்கிவிட்டால், அல்லாஹ்வின் உதவி வானத்திலிருந்து நேரடியாக வரும் என்பதுதான் இந்த உதாரணத்தில் நாம் பார்க்கிறோம். ஜெர்மனியில ஒரு வழக்கு, ஒரு கற்பழிப்பு வழக்கு. குற்றவாளியை கொண்டு வந்து விசாரிக்கிறார்கள். எங்க எந்த செய்தி நடந்தது என்று சொல்லி இந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து வச்சு அவர் விசாரிக்கிற போது, ஒரு ஒளிந்திருக்கிறான். ஒரு பெண்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள். தனியா போகிற பெண்ணை இந்த மனிதன் அபகரிக்கிறான். இதுதான் அந்த வழக்கு. அந்த வழக்குல என்ன பிரச்சனைனா, தனியா போகிற ஒரு பெண்ணை இவன் கவர்ந்திருக்கிறான். அதற்கு முன்பு ஒரு பெண் தனியாக போகிறார். அந்த பெண்ணை விட்டு விட்டார். கோர்ட்ல விசாரிக்கிறாங்க. தனியா போகிற பெண்ணை நீ அபகரிப்பது ஒரு வழக்கம், ஆனா அதுக்கு முன்னால் ஒரு பெண் வச்சு ஏன் அதை விட்டுட்ட, இந்த பெண்ணை ஏன் பிடிச்ச, தெரிஞ்சுக்கிட்டா அவனுடைய சைக்காலஜி என்னன்னு தெரிந்து கொண்டால் இது போல உள்ள வழக்குகளை டீல் செய்வது ஈஸியா இருக்கும்னு கோர்ட்ல கேட்கிறாங்க. அப்படிலாம் அவங்க தனியா போகலையே, அதுக்கு முன்னால போன பெண்ணும் 2-3 பேர் போனாங்களே, அதனால்தான் நான் நெருங்கல என்று சொன்னான். இல்ல தனியா தான் போகுதுன்னு வீடியோ ஃபுட்டேஜை காட்டுகிறாங்க. அவன் சொன்னான், இல்லை இந்த பெண்ணுக்கு பின்னாலே 2 பேர் போவதை நான் கண்டேன். அந்த புர்கா அணிந்த பெண்ணுக்கு பின்னாலே 2 உருவங்கள் எனக்கு தெரிந்தது. எனவேதான் அந்த பெண்ணை நான் அணுகவில்லை என்று அவர் குறிப்பிடுகிறார். கோர்ட்டு ஆச்சரியப்பட்டது. இவருடைய சைக்காலஜி படி தனியா போற பெண் புர்கா அணிந்து போனால் பின்னால் மலக்குமார்களின் பாதுகாப்பு இருக்கிறது என்பது இந்த செய்தியில இருந்து நமக்கு வெளிப்படுகிறது. அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை வழங்கி இருக்கிறார். ஈமானோடு இஸ்லாமோடு ஒரு பெண்ணின் பயணம் இருக்கும் என்று சொன்னால் வானத்திலிருந்து தண்ணீர் குவளைகள் அல்ல, அந்த பெண்ணுக்கு பின்னாலே மலக்குமார்கள் சூழ்ந்து நிற்கிறார்கள் என்பது இந்த ஹதீஸிலே வரலாற்றின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்கிறோம். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களுடைய தியாகம் என்பது அவ்வளவு உயர்ந்ததாக, ஈமானுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை இந்த சூறாவில் எடுத்து காட்டுகிறான். அத்தாட்சி என்று சொல்லுகிறான். அத்தாட்சினா எப்படிப்பட்ட விஷயம்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு ஈமானுக்கான அத்தாட்சி. இந்த பெண்ணுடைய தந்தை இம்ரான் அலைஹிஸ்ஸலாம், ஹன்னா தம்பதிக்கு பிறந்தவர்கள் தான் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம். இவர்களை பெற்றெடுக்கிற அந்த ஹன்னா ஓதுகிற துஆ நாமெல்லாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னி உஈதுஹா பிக வ துர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று துஆ செய்கிறார்கள். குழந்தையை மரியமை கையிலே வைத்துக் கொண்டு ஹன்னா செய்த துஆவை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறார். யா அல்லாஹ், இந்த குழந்தையை ஷைத்தான் தீண்டுவதை விட்டு நீ பாதுகாப்பாயாக என்று துஆ செய்கிறார். ஒரு பெண்ணுடைய துஆ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்துல எந்த குழந்தை பிறந்தாலும் இந்த குழந்தை அழுகும். ஏன்னா ஷைத்தான் தீண்டுகிறான். ஷைத்தான் தொடுவதால் தான் அந்த குழந்தை அழுகிறது. இல்லா மரியம் அவ இப்னதஹா, மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவருடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் தவிர. ஏன்னா ஹன்னா அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ, இந்த குழந்தையும் இந்த குழந்தையின் சந்ததியும் ஷைத்தான் தீண்டக்கூடாது என்று துஆ செய்தார்கள். அவர்களுடைய துஆ அந்த சந்ததியை காப்பாற்றுகிறது என்று சொன்னால் நாம் யோசிக்க வேண்டும். ஒரு பெண்ணுடைய துஆ ஒரு வம்சத்தையே காப்பாற்றுகிறது. ஒரு பெண்ணுடைய துஆ அந்த சந்ததியை மீட்டெடுக்கிறது ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளில் இருந்து என்று சொன்னால், தாய்மார்களுடைய துஆ எப்படிப்பட்டது? உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் செய்கிற துஆ, உங்கள் குழந்தைகளுக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்கிற துஆ, உங்கள் குடும்பத்தின் வருமானத்திற்காக உங்களுடைய உண்மையான தொழுகையும் இறை பக்தியோடு கூடிய ஒரு துஆ இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக வீடுகளிலே செழிப்பை அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான் என்பதற்கு இந்த நிகழ்வுகள் எல்லாம் மிகச்சிறந்த உதாரணங்களாக இருக்கிறது. இன்றைக்கு அது போன்ற சூழல்களில் நம்முடைய வீடுகள் இருக்கிறதா, வணக்க வழிபாடுகளில் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இரண்டாவது ஒரு பெண்மணி திருக்குர்ஆனில் அல்லாஹ் உலக மக்களுக்கெல்லாம் ஈமானுக்கு உதாரணமாய் சொல்லுகிற பெண்மணி தான் அன்னை ஆசியா அம்மையார் அவர்கள். ஆசியா அம்மையாருடைய நிகழ்ச்சி திருக்குர்ஆனில அல்லாஹ் ஈமானுக்கு சிறந்த உதாரணம் என்று சொல்லுகிறார். ஃபிரௌனுடைய மனைவி, ஃபிரௌன் உலகத்தில் அனரபுக்கும் ஆதா என்று சொன்ன மனிதன் எகிப்து தேசத்துக்கு அழகி போட்டி நடத்துகிறார். அழகி போட்டி நடத்தி அன்னை ஆசியா அம்மையார் அவர்களை மனைவியாக இருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தான் ரப்பு என்று சொன்ன உடனே இதை உடனே ஏற்றுக்கொண்டவர்கள் ஆசியா அம்மையார் அவர்கள். ரொம்ப நாள் மறைந்து இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் இது தெரிந்த போது
அவர்களுக்கு மிகப்பெரியதொரு கொடுமையை ஃபிரௌன் நிகழ்த்துகிறான். கடைசியாக அவர்கள் செய்த துவா, ரப்பிபினி பைத்தன் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ், ஃபிரௌன் அவன் மாளிகையிலிருந்து என்னை வெளியேற்றுகிறான், அவன் மாளிகையிலிருந்து வெளியேற்றி என்னை கொள்ளுகிறான், எனக்கு உன்னிடத்தில் உன் தர்பாரில உயர்ந்த சொர்க்கத்தை தருவாயாக என்கின்ற அந்த பெண்ணின் துவாவை திருக்குர்ஆன் பதிவு செய்கிறது. உயர்ந்த ஈமானுக்கான உதாரணமாக அவர்களை அல்லாஹ் போட்டுகிறான். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உதாரணங்களிலே தாய்மார்களின் சிறப்புகள் குறித்து மட்டும் ஹதீசுகளிலே குர்ஆனுடைய வசனங்களிலே நாம் தேடி பார்த்தால் ஈமானுக்கான சிறந்த உதாரணங்களாக அவர்களை முன்னெடுத்திருக்கிறான். ஈமானிய வளர்ச்சிக்கும் இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்கும் அந்த பெண்கள் காரணமாக இருந்தார்கள் என்கின்ற இந்த செய்திக்கு பின்னாலே நாம் தாய்மார்கள் நம்முடைய குடும்பங்களிலே ஈமான இஸ்லாத்தை வளர்ப்பதற்கும் மார்க்க நெறிகளை போற்றுவதற்கும் நம்முடைய குழந்தைகளிடத்திலே மார்க்க நெறி வருவதற்கும் நாம் முன்வர வேண்டும். முடிந்த அளவிற்கு அவர்களிடத்திலே மார்க்க செய்திகளை எடுத்துச் சொல்லுகின்ற நல்ல பண்புகளை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த அந்த சஹாபிய பெண்களின் வரலாறுகளிலே வீடுகளுக்குள்ளே அவர்கள் இருந்தார்கள் என்பது மட்டுமல்ல, வீடுகளுக்குள்ளே தொழுதவர்கள் மார்க்கத்தை வளர்த்துக் கொண்டிருந்தார்கள் என்பதல்ல, தேவைப்படுகிற போது யுத்தகலத்திற்கு கூட அந்த பெண்கள் வந்திருக்கிறார்கள். உம்மு அம்மாரா ரலியல்லாஹு என்கின்ற பெண்ணை பற்றி சொல்லப்படுகிறது. உஹது போர்க்களத்தினுடைய உச்சகட்டம், பெருமானாரை விட்டுவிட்டு சில நேரங்கள் ஒரு இக்கட்டான சந்தர்ப்பத்திலே சஹாபிகள் நகர்ந்து விடுகிற போது அந்த யுத்தகலத்திலே மருந்து போடுவதற்கும் தண்ணீர் கொடுப்பதற்கும் வந்திருந்த உம்மு அம்மாரா வாளை உருவி கொண்டு நபிகள் நாயகத்துக்கு முன்னால் நின்று கொண்டார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இல்லையா, வலப்புறம் பார்த்தேன் உம்மு அம்மாரா நின்றார், இடதுபுறம் பார்த்தேன் உம்மு அம்மாரா நின்றார். உடல் முழுக்க 10-12 காயங்கள், ஒரு தோள்பட்டையில ஒரு பெரிய காயம் இருக்கிறது. ஒரு சஹாபி பெண்மணி அறிவிக்கிறார், உம்மு அம்மாராவிடத்துல இவ்வளவு பெரிய காயம் தோள்பட்டையில இருக்கிறது எப்படி வந்தது என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், அந்த அறிவிப்பு செய்கிறார்கள், உஹது காலத்திலே 2 உருக்கு சட்டையை போட்டுட்டு ஒருவன் ரசூலுல்லாஹ்வை தாக்க வந்தான். இடைமறித்து அவனை நான் தாக்கினேன். ஒரு கட்டத்திலே என் வாள் உடைந்து போனது, அவனுடைய வாளால் வேகமாக என்னை வீழ்த்தி விட்டான் என்று உம்மு அம்மாரா சொன்ன செய்திகளை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரக்கல்லாஹ் லிஹி ஹாதல் பைத், இந்த குடும்பத்திற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக, பரக்கத் செய்வானாக. ரஹிமல்லாஹு லிஹாதல் பைத், இந்த குடும்பத்திற்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று துஆ செய்தார்கள் என்று ஹதீஸ்களிலே வருகிறது. எனவே ஒரு குடும்பத்தோடு கூடி மார்க்கத்தை நிலைநாட்டிய அந்த குடும்பத்தின் வரலாறுகளை ஏன் இஸ்லாம் பதிவு செய்திருக்கிறது என்று சொன்னால், ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் மார்க்க நெறிகள் முடிந்த அளவிற்கு போற்றப்பட வேண்டும். நம்மிடம் யுத்தகளம் கேட்கப்படவில்லை, ஜிஹாது போர்க்களங்கள் கேட்கப்படவில்லை. வீடுகளுக்குள்ளே இஸ்லாமிய கலாச்சாரங்கள், இஸ்லாமிய நெறிகள் அங்கு தியாகத்தோடு அவைகள் போற்றப்பட வேண்டும் என்பது இந்த செய்திகளின் மூலமாக சொல்லப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த மார்க்க நெறிகளை கடைபிடிப்பதற்கும் அல்லாஹ் ரசூலுக்காக நம் வாழ்க்கையின் அமைப்புகளை மாற்றி அமைத்துக் கொள்கின்ற ஒரு நல்ல சூழ்நிலைகளை அல்லாஹ் அமைத்து தருவாராக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி